சூப்பராக விளையாடுவோம்டா. 24 மணி நேரம் கஷ்டத்தில் உட்காந்துட்டு திட்டிகிட்டே இருக்கிறாங்கடா. தெரியல, ஃபேஸ்புக்கில் எல்லாமே எனக்கு தெரியல. ஆனால் அது பெனிஃபிட்டாக நான் இருக்கிறேன். அது தெரியல. ஆமாடா மச்சான், இப்படி தான் ஆமாடா, அது பயம் தான்டா. நான் போய் இன்றைக்கே ஒரு 3 தடவை பார்க்குறேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு வீட்டுக்கு தான் இப்படி ஒரு மொக்க ரீசனுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். லைட்டை போகிறோம். சிம்பிளாக இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒருவேளை வீட்டு விட்டு வெளியே வந்துச்சுடா. இதுக்கு மேலே காலேஜ் ஃபீஸ் ரூம் வாடகை இதெல்லாம் நம்மளே தான் பார்த்துக்கணும். ஆமாம் மச்சான், நான் ஆல்ரெடி பார்த்து இந்த பார்ட் டைம் ஜாபே கண்டினியூ பண்ணி. நானும் பார்த்து பழைய ஜாபுக்கே போயிடுறேன். நீ வேணா சோனா கேர்ள்ஸ் ட்ரை பண்ணி போகிறேன். வேணா பார்ட் டைம் ஜாப் நிறைய இருக்கும். சரி ஓகே மச்சான், நாளைக்கே போய் பாருங்க. சரி மச்சான், தூக்குற மாதிரி இருக்கு. காலை சீக்கிரமா எழுந்திரிக்கணும். டிவியா போடு. மச்சான் லேப்டாப் சாப்பிடுவோம். என்னடா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னடாப்பா நீ அப்படியே பார்க்குறேன்டா. வெளியே போகும்போது ஃபேன் ஆன் இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஆயிருக்கு. ஏய் ஏதோ ஆஃப் பண்ணீங்களாடா? இல்லடா, எதுவும் நடக்குது. லைட் அமிஞ்சு எரியுது. இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம். என்ன திடீர்னு டிவி ஓடுது? அமிஞ்சு எரியுதுடா டிவி. எங்கடா ஓடுது? லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு சாங் தானே ஓடுதுடா. டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஆஃப் போகுதுடா. டேய் ஆமாடா, நான் வெளியே போகும்போது கூட ஃபேன் ஆன் ஆகிருந்துச்சா, வந்து பார்த்தா ஃபேன் ஆஃப் ஆயிருக்குடா. டேய் என்ன நடந்துடா மச்சான், ஃபர்ஸ்ட் லைட்டை போனோம் போலாம். மச்சான் நடக்குதுடி, இன்னும் நடக்குதுடா. டேய் பயமா இருக்குடா. என்ன நடக்குதுன்னு தெரியலடா. திடீர்னு லைட் ஃபேன் எல்லாம் ஆனா ஆஃப் ஆகுதுடா. நீங்க ஓடிடலாம்டா. லேப்டாப் போய் முதல்ல எடுத்துட்டு வாடா. என்னடா இந்த வீடாடா? தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க ஒரு பிரச்சனையும் வராதுடா. ஏய் நேத்தி மாரி ஏதாச்சும் நடந்துட போகுதுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாடா போலாம். பரவாயில்ல, ரூம்ல நல்லா தானே
தானே இருக்குது. சிம்பிளா தான் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கம்ப்யூட்டரும் இருக்குது. ஆமா மச்சான், எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. சரி வாங்கடா போய் உட்காரலாம். நேற்று நைட்டு நடந்த நம்ம வாழ்க்கையில மறக்கவும் முடியாதாண்ணா. ஆமாடா, நேற்று நான் நைட்டு ரொம்ப பயந்துட்டேன்டா. இதுவும் நைட்டு நம்ம ரோட்ல படுத்துருந்தோமே, அந்த நிலமை மட்டும் எப்பயுமே வரக்கூடாது நம்மளுக்கு. ஆமா மச்சான். உனக்கு ஜாப் ஒர்க் சொன்ன பாத்தியாடா? ஆமாடா, நான் சொல்லாம இருந்துட்டேன். நாளைக்கே ஜாயின் பண்ணி சொல்லிட்டேன். ஒரு வழியா எல்லா பேத்துக்கும் ஜாப் கிடைச்சிச்சுடா. இனிமேல் நம்ம பேரண்ட்ஸ் நம்பி இருக்கானாடா. ஆமாடா, இனிமேல் எல்லாமே நாமளே பார்த்துக்கலாம்டா. டேய், அந்த விஜய் என்னடா நான் அவனுக்கு என்னடா ராஜ வாழ்க்கைடா, ஐபோனு லேப்டாப்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றான். சரிடா, நம்மளே நாம பார்த்துக்கலாம். டைம் வேற 10 o'clock ஆயிடுச்சு, வாட தோணும். சரிடா. டேய், வேற புக்க போட்டா இல்ல ரூமா. ஒரு அந்த ரூம் வந்தா இங்க ஏதாச்சும் ரூமாடா? டேய், மேல செல்ஃப்ல இருந்து வந்துருக்கடா, வரடா. நீ தான் கிலோபடுத்து மாடு வந்து பண்றான். பேசி இருக்குமாடா? ஏன்டா வேணும்டா, இருக்காதா? இங்க இன்னும் இருக்குதுடா. டேய், இருக்குதுடா மச்சான், இன்னும் இருக்குடா. டேய் மச்சான், அந்த ரூம்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்க போறா? நீயாடா? டேய், நீங்க என்ன இப்படி பேர் இனிமே பண்ணிருக்கீங்க? இங்க அது ஒண்ணும் இல்லடா, அது ஒரு சின்ன பிளாஷ்பேக்டா. ஏய், பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு மேல பாக்குறேன். டேய், எத்தனை தமிழ் சினிமால பார்த்திருப்ப, பிளாஷ்பேக்னா ஃபர்ஸ்ட் மேல பாருங்க. கத்தி படத்துல ஒரு செம்ம சாங்டா. அதுல விஜய் அத்தனை செல்ஃபி எடுத்தாரு. நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பாடா? Give me a selfie pull up. என்ன நடந்துச்சு? பாதி தெரிஞ்சுக்கிட்டே பாங்க சொல்றேன். ரொம்ப காலி பண்ணா. டேய், யாரா? ஏய், பயமா இருக்கு. நான் புக்கெல்லாம் வந்து மேல வருது. இடங்க நடந்து பார்த்துன்னா தெரியும். ஆமா மச்சான், பயமா இருக்குல்ல இங்க இருக்கிறதுக்கு. ஏய், தப்புலாம் ஒண்ணும் இல்லடா, கமெண்ட் பண்ணுங்கடா. டேய் மச்சான், நாங்க ஊருக்கே போறோம். டேய், பேய்லாம் இல்லடா, அது அவங்க மனநிலை தாண்டா பேயின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கிக்குது. பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லடா. சரி மச்சான், இங்கதான் நடத்தி பார்க்கலாம். படிங்கடா. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு காலேஜ் சீக்கிரமா போகலாம். படிங்க.
சரி நான் மேலே படுத்துக்கிறேங்களா? என்னவா இருக்கும்? ஒருவேளை இவனுங்க சொன்ன மாதிரி பேய் இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் அது ஏன் எங்களை ஃபாலோ பண்ணும்? நம்ம இங்கே வந்தது கூட பேய் தான் காரணமாக இருக்குமோ? எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இவனுங்களை